ராகவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு மதியும் சுரேஷும் மதியோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்படி போகும்போது சுரேஷ் வண்டியை ரொம்ப ரேஷா டிரைவ் பண்றாரு. அதுக்கு மதி உடனே, ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பாவை பார்க்க போறோமா இல்ல என்னையே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண போறோமா அப்படின்னு கேக்குறாங்க. சுரேஷ்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன், உங்க அப்பாவை தானே பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போற வேகத்தை பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே, நீங்க வண்டியை ஓட்டுற வேகத்துல நான் எப்ப பறந்து வெளியே விழுவனே தெரியல அப்படின்னு மதி சொல்லவும் சுரேஷ்க்கு ஒரே சங்கடமா போயிடுது. ஓ சாரி, எந்த பொண்ணையும் என் வண்டியில நான் ஏத்துனதில்லை, அதனால மெதுவா போறதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதையெல்லாம் இனிமே பழகிக்கோங்க அப்படின்னு மதியும் பதில் சொல்லிடுறாங்க. ஏதோ இந்த ஒரு தடவை நம்ம பைக்ல போறோம், மறுபடியும் போயிட்டா இருக்க போறோம் அப்படின்னு சுரேஷ் கேட்கவும், எப்படியும் உங்க அப்பா அம்மா என்னை தனியா எங்கேயும் விட போறதில்ல, சுரேஷ் கூட போமா அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த ரேசர் மாதிரி பைக் ஓட்டிட்டு இருந்தா நான் எப்படி பின்னாடி உட்காந்து வரதான், அதனால நீங்க பொறுமையா ஓட்ட பழகிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு மதி சொல்லிடுறாங்க. சுரேஷும் சரி அப்படின்னு மண்டையாட்டி வைக்கிறாரு. இப்படியே 2 பேரும் பேசிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துடுறாங்க. மதியோட அப்பா அட்மிட் ஆயிருக்க வார்டுக்கு போறாங்க. அவங்கள பார்த்ததும் மதியோட அம்மா, என்ன மதி சொல்லாம கொள்ளாம இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, உன்கிட்ட நான் கால் பண்ணி சொன்னா நீ உடனே வராதன்னு சொல்லுவ, அதனால தான் உன்கிட்ட சொல்லாம கூட அப்பாவை பார்க்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மதியோட அம்மாவும் சுரேஷை பார்த்துட்டு, வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சுரேஷும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாரு. சுரேஷும் மதியும் அவங்க அப்பாவை அட்மிட் பண்ணிருக்க ரூம்ல போய் அவரை பாக்குறாங்க. மதி அவங்க அப்பா கிட்ட, அப்பா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு உடம்பு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரொம்பவே பரவாயில்லம்மா, எனக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, தங்கராஜ் சார் தான் உதவி செஞ்சார், இப்போ என் உடம்பு ரொம்பவே பரவாயில்லாமல் இருக்கு. நீ ஏன் மதி தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்க, நீ அலையிறதோட இல்லாமல் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கியே அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, கல்யாண மண்டபத்துலேயும் உங்கள் கூட நான் நல்லா பேசலை, கோவத்தில் இருந்துட்டேன், உங்களை பார்க்காம என் மனசு நிம்மதியாகவே இல்லைப்பா, நிம்மதியே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறத விட உங்களை ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான்ப்பா வந்தேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்னை நினச்சி நீ கவலைப்பட தேவையில்லைம்மா, அதான் அம்மா என் கூட இருக்காளே, ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நம்ம தங்கராஜ் சாரும் இருக்காரு, அவர் நமக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சுட்டு தாம்மா இருக்காரு, அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சுரேஷோட ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. யாருன்னு எடுத்து பார்த்தா தங்கராஜ் தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. உடனே சுரேஷ் வந்துட்டு, இருங்க நான் கால் வெளியே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. சுரேஷ் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும் தங்கராஜ் வந்துட்டு, எங்கடா சுரேஷ் இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாமா, மதி தான் அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேனேடா, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீ அலைஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு தங்கராஜ் கேட்கவும், நானா வரல மாமா, மதி தான் அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, வீட்டுல அப்பா கிட்டேயும் பர்மிஷன் வாங்கிட்டா, அப்பா தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு வர சொன்னாரு, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. சரிடா, நான் சாயந்தரமா வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோன் பேசி முடிச்சுட்டு திரும்பவும் சுரேஷ் அந்த ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ மதியோட அப்பா, மாப்பிள்ளை ஏதாவது குடிக்கிறீங்களா, நான் வேணா வாங்கிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சுரேஷ் வந்துட்டு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மதியோட அம்மாவும், மதி அதான் அப்பாவை பார்த்துட்டல்லம்மா, இவ்வளோ நேரம் இங்கிருந்து பேசவும் செஞ்சுட்ட, சரி நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி, ஏம்மா என்னை விரட்டுறதுலையே குறியா இருக்க, நீ வேணா இன்னைக்கு ஒரு நாள் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நான் இங்கிருந்து அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மதி, இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, நீ போய் உன்னோட மாமியார் வீட்டில் இரு, இங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதியோட அம்மா மதியை திருப்பி வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. மதியும் சுரேஷை தயக்கமாக பார்த்து, சரி அப்ப நம்ம கிளம்புவோமா அப்படின்னு கேக்குறாங்க. சுரேஷும் சரின்னு தலையாட்டுறாரு. 2 பேரும் ஒன்னா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரவும் சுரேஷ் பைக் எடுத்துட்டு வராரு. இந்த தடவை மதி ஏற வரையும் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்லோவாவே ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மதி கிட்ட, இந்த ஸ்பீடு உனக்கு போதுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மதி,
இப்படி ஆம வேகத்துல போக வேண்டிய அவசியமும் இல்ல, ரேசர் மாதிரி பறக்க வேண்டிய அவசியமும் இல்ல, நிதானமா போனீங்கனாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா சாமி, நீ என்ன ஒரு பைக் ஓட்டுறதுலயே இவ்ளோ கண்டிஷன் வச்சிருக்க, சரியான ரூல்ஸ் ராமானுஜமா இருப்ப போலயே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மதி சிரிச்சுக்கிட்டே, ப்ரொஃபஸர்னா கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு பசிக்குதா, நீ எதனா சாப்பிட்றியா அப்படின்னு சுரேஷ் கேக்குறாரு. இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு மதி சொல்லவும், அதெல்லாம் பரவாயில்லவா, ஒரு கடையில் சேட் நல்லாயிருக்கும், அங்கே போய் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வண்டியை சேட் கடைக்கு விடுறாரு. அங்கே போயிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சுரேஷ் வந்துட்டு, வீட்டில் மனசு விட்டு ஃப்ரீயாக பேச முடியாது, அதனால தான் சாப்பிட்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு உன்னை சுத்தமாகவே பிடிக்காது, உனக்கும் என்ன சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படியும் நம்ம கல்யாணம் நடந்துருச்சு, நம்மையும் அறியாமல் நம்ம ஆரம்பமே மோதல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போது நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அதனால என்னால் எப்பயும் முறைச்சிக்கிட்டெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ இருந்த உடனே நீயோட மனைவியா நடந்துக்கோ அப்படின்னு நான் உன்னை கேட்கல, எதிரியா நடந்துக்காம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லதான் உன்னை இங்கே நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. மதியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க ராஜலக்ஷ்மி, என்னடா அவங்க அப்பாவை பார்த்துட்டீங்களா, அவங்க அப்பாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மதியும், இப்போ நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, இப்போ மனசு திருப்தியா சந்தோஷமாயிடுச்சா அப்படின்னு கேட்க மதியும் தலையாட்டிட்டே உள்ள போயிடுறாங்க. சாயந்தரம் சொன்ன மாதிரியே தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. உடனே ராகவன், வாங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. வீட்டுக்குள்ள வந்த தங்கராஜ், இங்க என்ன நடக்குது மாமா, வர வர என் பேச்சுக்கு இந்த வீட்டில் சுத்தமாக மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ராகவனுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே ராஜலக்ஷ்மியும் வந்துடுறாங்க. அவங்களும் எதனால் இப்படி சொல்கிறாருன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகவன் வந்துட்டு, ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாப்பிள்ள, உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நாங்கள் எதுவும் நடந்துக்கவே இல்லையே, என்னன்னு புரியலையே அப்படின்னு படபடப்பாக கேட்குறாரு. அதுக்கு உடனே தங்கராஜ், இந்த மாதிரி மதிய நான் அவங்க அப்பாவை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேண்டாம், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேனே மாமா, உங்ககிட்ட கூட நான் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இவ ஹாஸ்பிட்டல் போனாலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராகவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, மதி தான் அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால தான் சரின்னு நான் அனுப்பிச்சி வச்சேன், இருங்க நான் அவளே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மதி மதி இங்கே வா, தங்கராஜ் வந்திருக்கார் பாரு அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே மதியும் அங்கே வராங்க. தங்கராஜ் மதியை பார்த்து, என்னம்மா நான் தான் சொன்னேன்ல ஹாஸ்பிட்டல் போக வேண்டான்னு, அப்போ என் பேச்சை மீறி நீ போனேன்னா என் பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு கோவமா கேட்குறாரு. அதுக்கு மதி தங்கராஜை திரும்பி பார்க்காமலேயே ராகவன் பக்கம் போய் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, இந்த வீட்டில் நீங்கள் தான் வயசுல மூத்தவர், இந்த வீட்டோட தலைவரும் நீங்கள் தான். இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பெர்மிஷன் வாங்கினேன். எங்கள் அப்பாவை நான் பார்க்க போகணும், அதுக்கு நீங்கள் சம்மதம் தரணும்னு கேட்டு உங்கள் சம்மதத்தை வாங்கி தான் இந்த வீட்டை விட்டே நான் வெளியே போனேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தோட ஆணி வேறே நீங்கள் தான். உங்ககிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டு போனதுனால நான் பண்ணது தப்பாக எனக்கு தோணல மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராகவனுக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போயிடுது. திரும்பி என்ன பதில் பேசுறனே தெரியாமல் நிற்கிறாரு. தங்கராஜ் ஏதேதோ பிளான் பண்ணி வந்தது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கடுப்போடையும் கோவத்தோடையும் நின்றுகிட்டு இருக்காரு. இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்த மலர் வாய் அடைச்சு போயிடுறாங்க. மதி புத்திசாலி பொண்ணுதான், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஃபுல்லா தெரிஞ்சு வச்சு இந்த பிரச்சனையை இவ்வளோ அழகா தீர்த்துட்டாளே அப்படின்னு மலர் ஆச்சரியப்படுறாங்க. ராகவன் மதிய திட்டுவாரு அப்படின்னு நினைச்சு வந்த தங்கராஜுக்கு ஒண்ணுமே இல்லாம போகவும் கடுப்பாயிருச்சு. ராகவனும் தங்கராஜை பார்த்து, விடுங்க மாப்பிள்ள, சின்ன பொண்ணு, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தனால போகணுன்னு ஆசைப்பட்டு போயிட்டா, இதை எதுக்கு பெருசு பண்ணிட்டு, வாங்க நீங்கள் வந்து உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டாப்பிக்கையே மாற்றிடுறாரு. இது போல் ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.